முஸ்லிம் எந்தெந்த முஸ்லிம் நாடுகளுக்குள்ள தலையிட முடியாதோ, இப்போ இதெல்லாம் ஒரு சிறுபான்மை பிரச்சனை கூட சொல்லலாம், ஏற்கனவே சொன்னவைகள்லாம். ஆனால் எந்தெந்த நாட்டுக்குள்ளெல்லாம் தலையிட முடியாதோ அங்கெல்லாம் உருவாக்கி விட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒன்று பயங்கரவாதம், அதாவது இர்ஹாபியத் டெரரிசம். இரண்டாவது என்ன? ஷியா. இது ரெண்டையும் அழகா உருவாக்கி வச்சுக்கிறோம். நம்ம தீவிரவாதம் என்பது எப்படி உருவாக்கி வச்சுக்கிறோம்? தீவிரவாதத்தை உலகத்துக்கு எதிராக நடக்குது, உலகத்துக்கு எதிராக நடக்குன்னு சொல்றானே, உலகத்துக்கு எதிராலாம் ஒன்றும் பெரும்பாலும் நடக்கல. முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக தான் நடந்துட்டு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வளர்ச்சியில் மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்திய 2 பிரிவுகள் என்றால் ஹவாரிஜிகளும் ஷியாக்களும். மிக மோசமான பின்னடைவு. இஸ்லாமிய முதலாவது ஹிலாஃபத்துல் அப்பாசியா வீழ்வதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது ஷியாக்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் கான லில் யஹூதி தௌலத்துன் ஃபில் இராக் லகான அக்பர அஅவானிஹி அஷ்ஷியா. ஈராக்கிலே யூதர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். அவர்களது மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். சும்மா சொல்லல, புத்தகத்தை படிச்சு சொல்லல, களத்தில் நின்று என்ன செய்தாரு சொன்னார். தாத்தாரியர்களை கொண்டு தார வாத்து 5 லட்சம் முஸ்லிம்களை பகதாதில் கொண்டொழித்தவர்கள் ஷியாக்கள். பணம், இந்த தொற்று நோய் பரவுகின்ற அளவுக்கு மழை பெய்து நாறு அடித்து அந்த ஊரை விட்டு அவங்க ஓடிட்டாங்க. யாரு? கொன்றவர்கள். அந்த அளவுக்கு பகதாதுடைய ஹலீஃபாவை அழைச்சி வச்சு கொண்டார். முழு உதவியாக இருந்தவர்கள் யார்? ஷியாக்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணமானவர்கள். ஆனால் பழைய பிரச்சனையெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கு மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே வெளிவிவகார அமைச்சர் யார்? ஆதில் ஜுபைர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. உங்களையும் தானே எல்லாருடைய பிரச்சனை இந்த சர்வதேச உலகத்தில் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைத்து தான் சார், அங்கே இங்குள்ள பிரச்சனை நடந்தெல்லாம் பார்த்தா எல்லாம் சவுதியிட இதாக தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். பார்த்தா யாருடைய அந்த கடவு சீட்டாக இருக்குது? இல்லை, இவங்களாக தான் இருக்குது. எல்லாம் உங்களால் தானே சர்வதேசத்தில் பிரச்சனை. நீங்கள் போய் யாரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஈரானை போய் என்ன செய்றீங்க? குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறான். அவர் கேட்குறாரு, நாங்கள் தான் எல்லாம் உருவாக்குறோம்னு சொன்னால் எல்லா குண்டும் இந்த நாட்டிலையும் வெடிக்கணும், அங்கே ஒன்று வெடிக்க வேண்டியதானே? அங்கே ஒரு குண்டு வெடிக்குது இல்லையே. எங்கே? ஈரானில் இதை இங்கே கொண்டு ஒருத்தர் போய் என்ன செய்யலை, ஒரு குண்டு அங்கே வைக்கல. எல்லாம் எங்கே வைக்கிறாங்க? சவுதி அரேபியாலையும் சவுதி அரேபியாவுக்கு சூழவும் வச்சு கண்டிக்கிறான். ஈரானில் ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. இப்போ நாங்கள் தான் இதெல்லாம் உருவாக்கி விடுறோம்னா முதலாவது நாங்கள் எங்கே வச்சுருப்போம்? அங்கே தான் வச்சுருப்போம். எங்களை பெரிய எதிரி மத்திய கிழக்கில் அதுதான். அங்கே ஒன்றுமே வெடிக்கலை. வெடித்து சாகிறதெல்லாம் யார்? இந்த நாட்டில் தான் என்ன செய்யுது, எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் யார் உருவாக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கங்கண்ணா. யார் உருவாக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கங்கன்ற ஒரு செய்தி என்ன செய்தார்கள், சொன்னார்கள். பண்புள்ள சகோதரர்களை நினைச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு பெரிய த்ரெட்டாக இந்த மத்திய கிழக்குக்கு இருக்கின்ற நாடே அது இந்த ஈரானுடைய ஷியாயிசம். அன்புள்ள சகோதரர்களை, சாதாரணமானதில் முஸ்லிம் சமுதாயத்தை அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அங்கே காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் செய்கிறது யாரு? இவர்கள் தான். பொய்யான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் இவர்கள் தான். பழம் முஸ்லிம்கள் வேறு, மொடர்ன் முஸ்லிம் வேறு என்று பிரித்து செய்திகளை கொண்டு கொடுப்பவர்கள் இவர்கள் தான். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் எப்பொழுதும் எந்த குஃப்ரான அரசாங்கம் வந்தாலும் அதுக்கு முதல் ஆதரவாளர்களாக இவங்க என்ன செய்வாங்க, போய் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வாங்க. உட்கார்ந்து கொண்டு தங்களோட கம்யூனிட்டியை பாதுகாத்துறதுக்கு எல்லா விதமானது செய்வாங்க. காரணம், அவங்களுடைய மார்க்கத்தில் உள்ளொன்று தான் தக்கியா. உள்ளொன்று வச்சு புறமொன்று என்ன செய்யலாம், பேசலாம் என்பது அவங்களோட அக்கீதால உள்ள ஒரு விஷயம். இது சும்மா குரோதத்துக்காக பேசின விஷயம் இல்லை, வரலாறு. இது வரலாறு என்றது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சவுதி அரேபியாவுடைய தென்பகுதி யமனிலும் வடபகுதி என்ன, வடகிழக்கு பகுதி சிரியாவிலே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பின்னணி யாரு? ஷியாக்கள். இங்க நிம்மதியாக இதை இவர்களை வெளி உலகத்திலிருந்து காய் நகர்த்துகின்றவர்கள் சந்தேகம் இல்லாமல் யார்? இவர்கள் தான், ஷியாக்கள் தான், சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப காய் நகர்த்துவதனால ஒரு சமுதாயம் முன்னேறக்கூடாது என்றால், ஒரு நாடு முன்னேறக்கூடாது என்றால் முதலாவது அங்க விதைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரேசிசம், என்னவாதம். அதை விதைச்சிட்டா அவ்வளவுதான். அந்த நாடு என்ன பொருளாதாரம் இருக்கட்டும், அதிலேயே சாக வேண்டியதுதான். அதை முடிக்கிறதுக்கே நம்ம ஒரு வல்லரசாக வளர வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவின் நாடு. விடவே மாட்டான். வல்லரசு என்ன செய்ய மாட்டான், வல்லரசாக நடக்காது. நடக்காத காரணம் என்ன? நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது.
எவன்டா மொழி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டா அது ஒரு சண்டை, விளங்கிட்டா? ஏதாவது ஒரு இனப்பிரச்சனை, மத பிரச்சனை ஏதாவது ஏற்படுத்தி விட்டா போதும், காலத்துக்கு ஓடும். அது காலத்துக்கு என்ன செய்யும்? ஓடக்கூடிய நிலைமையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை விதைத்து விதைத்து அங்க நடக்கிற மாதிரி இங்க அதை விதைக்கலாதே. முஸ்லிம்களுக்குள்ள இனப்பிரச்சனை என்ன செய்யலாது? விதைக்கல. அதுக்கு ஒரே வழி என்ன? ஷியாக்களை ஒரு டூலாக என்ன செய்யறது? யூஸ் பண்ணி இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு இதை என்ன செய்யறாங்க? விளைவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இவ்வளவு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு. அதாவது சிரியாவை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஹலப் பத்தி எரியுது. ஹலபை பார்க்கிற நேரத்தில் என்னமும் செய்ய முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது? அந்த அளவுக்கு மிக மோசமான 2 சோதனை. மிகப்பெரிய குளிர், படிச்சு கண்டிக்கிற குளிர் இருக்குதே, தம்மாம் இந்த பகுதியை விட தபூக் எல்லாம் மிக கூட. அதையெல்லாம் தாண்டி போனோம்னா உள்ளதான் சிரியா. எவ்வளவு கூழ் இருக்கும், எவ்வளவு ஒரு குளிரான நிலைமை இருக்கும். அப்படியே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த கூடாரங்கள் எல்லாம் கட்டி கட்டியாக உளுந்து கூடாரத்தில் நிற்க இயலாது. அகதி முகாம்களுக்குள்ள நிற்க முடியாம குழந்தைகள் தட்டுமாறி அந்த பனிக்கட்டியாக உறைஞ்சி மௌத்தாகுது. பனிக்கட்டியாக உறைந்து மரணம். உணவு இல்லை. உணவு என்ன இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. எந்த ஒரு யாருமே போய் தலையிட முடியாத அளவில் இருக்கிற நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதி போய் ஐநாவுடைய மீட்டிங்ல பேசுறாரு, அசது நிலைக்க வேண்டும். அசது என்ன செய்யணும்? நிலைக்க வேண்டும். இப்ப நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் தீவிரவாத போராட்டம் அப்படி என்று சொல்றதுக்கு மனசு வருதுன்னு அவனுக்கு கொண்டு கன்ஃபார்மாக தெரியும். சாகுறவங்களாம் யாரு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. அவர்கள் தான் சாகுறாங்க, சாகணும். அதுதான் அவர்களுடைய லட்சியமே. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாரு உதவியாளர்களாக இருக்கிறது? யாரு? ரஷ்யா பக்கத்துல. ரஷ்யாவுடைய மிகப்பெரிய உதவியாளர் மத்திய கிழக்குல யாரு? ஈரான். சந்தேகமே கிடையாது. இங்க நடப்பது இன்னொரு பிரச்சனையே நடக்குது. இங்க சோசியலிசம், கேபிட்டலிசம், முதலாளித்துவம், அதே போல அதாவது கம்யூனிசம், இது ரெண்டும் இந்த இடத்துல என்ன செய்யுது? நடந்து கொண்டிருக்குது. இங்க மேற்குக்கு வந்தா அது முதலாளித்துவம். ரஷ்யால என்ன? கம்யூனிசம். அதுக்கு ஆதரவான நாடுகள் கொஞ்சம் அங்கே இருக்கும், இதுக்கு ஆதரவான நாடுகள் கொஞ்சம் என்ன செய்யும்? இங்கே இருக்கும். இதையும் விதைச்சி தான் என்ன செய்யுது? நடந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர், அப்ப நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள எப்படி பயன்படுத்துறாங்க இந்த ஷியாண்ட இது. அதாவது பயங்கரவாதிகள் நம்ம நினைக்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எல்லோரும் அல்ல, குறிப்பிட்ட சதவீதத்தினர் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் என்று சொல்றது அவங்களுக்கு எதிராக நடக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும், பயங்கரவாதத்தால் முதலாக பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். வாப்பாடு யார் பாதிக்கப்பட்டோம்? நாங்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கே பொம்ஸ் வச்சாங்க? பள்ளியில் தான் வச்சான். எங்கே வச்சான்? பள்ளியில். இங்கே பள்ளியில் தானே வச்சான். முஸ்லீம்கள் மௌத்தாகலையா? அப்போ எங்கே நடக்குது? இதனால் பாதிக்கப்பட்டது யார்? ஈராக்கில் உடைக்கப்படுறது, வெட்டிக்கப்படுறதுல எங்கே? சிரியாவில் நடக்கலாம். யார் வைக்கிறது? எங்கே வச்சதா? முதலாவது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் அதுக்கு எதிரானவர்களுக்கு இது ஆதாரம் இல்லையா? நாங்கள் அதற்கு எதிரானவர்களுக்கு ஆதாரம் இல்லையா? சவுதி அரேபியா இதை ஒழிப்பதற்காக செலவழிக்கக்கூடிய பணத்துடைய தொகையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு த்ரெட் இந்த சவுதி அரேபியாவுக்குள்ள நுழைஞ்சா கடைசியில் என்ன நடக்கும்? இந்த நாடு குட்டி சுவராகும். அதுக்காக வேண்டி எனவே பயங்கரவாதம் என்பது முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் செய்கிற வேலை என்று நினைச்சிடக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதாவது வெளி உலகத்தவர்களால், மேற்கத்திய உலகத்தவர்களால் தூண்டப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உருவாக்கப்பட்ட சில புல்லுருவிகள் தான் அவர்கள், சில கிருமிகள். அதனால பாதிக்கப்பட்டது வெளி உள்ளவர்கள் அல்ல. முதலாவது முஸ்லிம் சமுதாயம். முதலாவது பாதிக்கப்பட்ட யாரு? முஸ்லிம் சமுதாயம். பிரச்சனை எங்க இருக்கு நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அடுத்தாக நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ப 2 பிரச்சனைகள் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தை குலைக்கக்கூடிய அமைப்பில் விதைக்கப்பட்ட 2 நல்லா பயன்படுத்துறான். கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீ செய்யன்னு பயன்படுத்துறதல்ல. நான் உங்களோட நட்பாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தர் எதிரியாகிறார். அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், என்னைய உங்களோட பகை வைக்கணும். அவர் ஒன்றும் சொல்ல தேவை. உங்கள்கிட்ட சலான் சொல்லி சிரிச்சு பேசி நல்லா பழகிட்டாலே போது நான் என்ன முடிவு எடுத்துருவேன்? இவனோட கவனமாக தான் பழகணும். டோட்டல் தொடர்பு யாரோட இருக்குது? அவரோட தான் இருக்குது. சிம்பிளாக பகமாக வந்துடும். சிம்பிளாக திட்டங்களை போட்டு வகுத்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக என்ன செஞ்சிடும்? இந்த பகமை வந்துவிடும். இந்த எல்லா விதமான நாடகத்தை நடத்திட்டு யுஎன்ஏல உட்கார்றது வேற, அதுல வேலை உட்கார்ந்து பேச்சுவார்த்தைகள் என்னது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.